ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐ டேஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஈரோடு பக்கத்தில் இருக்கோம். இது வந்து ஈரோடு டு கோயம்புத்தூர் போகிற ஹைவேஸ்லேயே வந்து ஸ்ரீ கோச்சை மண்சட்டி வறுவல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். இங்கே வந்து கோச்சக்கறி. ஸோ கோச்சக்கறினா அந்த சண்டை சேவல் இருக்குது இல்லையா, அந்த இதுதான் இவங்க ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அந்த கோச்சக்கறி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த கோச்சக்கறி சாப்பிட்ட ஒரு வீடு நம்ம எடுத்திருக்கோம். அது எங்கன்னா பார்த்தீங்கன்னா கார்த்திக் கோச்சை அப்படின்ட்டு இங்கேருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது. சண்டை சேவலில் வந்து சமைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு வைங்களேன். ஏன்னா அது வந்து மீட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். மற்ற நார்மல் நாட்டுக்கோழியோட அந்த சண்டை சேவலோட மீட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அதுவும் மண் சட்டியில் வைக்கிறதுனா அதுக்கு தகுந்த ஹீட் வைக்கணும், ரொம்ப நேரம் சமைக்கணும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நானும் ஆர்வமாக இருக்கேன் எப்படி ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். சைஸை பாருங்கள் எப்படின்ட்டு. வணக்கம், நம்மளது கோச்சை மண்சட்டி வறுவலுங்க. ஸ்ரீ கோச்சை மண்சட்டி வறுவல் விஜயமங்கலம் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கிராம முறைப்படி எல்லாமே செய்கிறோம். வில்லேஜ் ஸ்டைல் தான் எல்லாமே விறகடுப்பு மண் சட்டியில் செய்கிறோம். அந்த காலத்து ஆட்டாலாம் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி இருக்கும். எப்படி இது வந்து கோச்சை மட்டும்தானா, எப்படி என்ன மாதிரி? ஒன்லி கோச்சை மட்டும் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோங்க. கோச்சக்கறி மட்டும் தான், மற்ற எந்த நார்மல் நாட்டுக்கோழியோ பிராய்லரோ எதுவுமே இல்லை, கோச்சை மட்டும் தான். ஒன்லி கோச்சை மட்டும் தான் செய்யறேங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து ஆர்டர் சொன்னாங்கன்னா இருப்போம். ஓ, நைட் வந்து ஆர்டர் சொன்னாங்கன்னா ஆர்டர் பேசிஸ்ல செஞ்சு தருவீங்க. வரைக்கும் இருப்பங்க. இப்போ யூசுவலா மதியம் என்ன அவைலபிளா இருக்கும்? நம்மளது சாப்பாடு கஞ்சி வடிச்ச சாப்பாடுங்க. அதில் வந்து வறுவல் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி, காட்டு வறுவல், பெப்பர், பள்ளிப்பாளையம், பச்சை மிளகாய் 5 வெரைட்டி செய்கிறேங்க. ஓகே, இது 5 வெரைட்டி. அப்புறம் சூப்பு, தண்ணி குழம்பு, கருவாட்டு குழம்பு, தாளிப்பு ரசம், பச்சை புளி ரசம், இது எல்லாமே அதுக்கு காம்போவாக வந்துடும். சாப்பாட்டுக்கு காம்போவாக வந்துடும். ஓகே. மதியம் 12 மணிக்கு மேலே தான் லஞ்ச். மதியம் லஞ்ச் தான், காலையில் இல்லைங்க, மதியமும் நைட்டும் இருக்கு. மதியமும் நைட்டும். ஆமாம். அப்போ வாரத்தில் எல்லா நாளும் இருக்குமா? எல்லா நாளும் கடை இருக்குங்க. இது என்ன இது கருவாட்டு குழம்பு. ஓகே. இது வந்து என்ன கோச்சி சூப்பு. ஓகே. பெப்பர், சால்ட், கிளாஸ். ஓகேப்பா, தேங்க்ஸ். டு பிகின் வித் சூப்பில் தான் ஆரம்பிக்கணும். சட்டியில் சூப் கொடுத்துட்டாங்க. கோழி ரசம், அதுவும் கோச்ச கோழி ரசம். ஸோ ரசம் ஒரு நார்மல் ரசம் மாதிரி தான் இருக்குது. நல்ல பெப்பர் காட்டத்தோட ஒரு கோழி ரசம். சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், பட் நல்லா இருக்குது. கோச்சை குழம்பு, கோச்சை குழம்பு. ஓகே. கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு. ஓகே. தாளிப்பு ரசம். ரசம் இது. ஓகே. பச்சை புளி ரசம். ரைட், சூப்பர். வறுவல் ரெடி ஆயிட்டு. ஓகே, கொஞ்சம் சீக்கிரம். காட்டு வறுவல். இது வந்து காட்டு வறுவல். இது சிந்தாமணி. பெப்பர். இது வந்து பெப்பரா? அது கோச்ச பெப்பர். ஓகே. இது பள்ளிப்பாளையம். இது பச்சை மிளகாய். ஓகே. டிஷ்ஷஸ்லாம் வந்துருச்சு. நம்ம வந்து அப்பா ரைஸ் அப்படியே. இது வந்து வடிச்ச ரைஸ். கோச்சக்கறியில் 5 ஐட்டம். நீங்கள் 1 கிலோவில் வாங்கினீங்கன்னா ஒரு 1 கிலோவில் 3 ஐட்டம் தருவாங்க. நம்ம சாய்ஸ். ஸோ நம்ம அந்த வீடியோ எடுக்கிறதுனால ஒரு 5 ஐட்டம் கொடுத்துருக்காங்க சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு. கோச்சை பச்சை மிளகாய் கறி, அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பச்சை மிளகாய் கறியை மட்டும் ஃபஸ்ட்டு ரைஸோடு பிணைஞ்சி டேஸ்ட் பண்ணலாம். இந்த பச்சை மிளகாவோட காட்டம் அப்படி தெரியுது. மீட் நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு கோச்சக்கறி அதுக்கு உண்டான அந்த மட்டனோட அந்த அந்த டெக்ஸ்சர்னு வைங்களேன்,
ஏன்னா இது வந்து அந்த மட்டனோட இந்த ஹார்ட்னஸ் இந்த கோழிலையும் அப்படியே இருக்கும். அதனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. மீட் நல்லா வெந்திருக்குது. தனியாக சாப்பிட்டு பார்த்தா நல்லாவே இருக்குது. இது வந்து இது வந்து வடித்த சாதனால் இந்த ரைஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது உப்பு மட்டும் கொஞ்சம் எனக்கு கம்மியாக மாதிரி இருக்குது. பட் இட் இஸ் நைஸ். இது வந்து கோச்சை பள்ளிப்பாளையம். அந்த தேங்காய்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த பச்சை மிளகா கறிக்கும் இந்த பள்ளிப்பாளையத்துக்கும் இந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த ரைஸில் கலந்து சாப்பிடும்போதும் டேஸ்ட் நல்லாவே இருக்குது. நைஸ் நைஸ், சூப்பர். அடுத்தது நம்ம கோச்சக்கறி சிந்தாமணி சாப்பிட பார்க்கலாம். யூஸ்வலாக சிந்தாமணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காஞ்ச மிளகாலாம் கிள்ளி போட்டு செய்கிறது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் சிந்தாமணி. இது ஓகே. டேஸ்ட் வந்து இந்த பள்ளிப்பாளையம் இருக்குது இல்லையா, ஆல்மோஸ்ட் சிமிலர் டேஸ்ட் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை பள்ளிப்பாளையத்துக்கும் இந்த சிந்தாமணிக்கும். நல்லா இருக்குது. பட் எனக்கு என்னமோ சேம் டேஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீலிங். பட் டேஸ்ட் இஸ் ரியலி குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோச்சை பெப்பர் ஃப்ரை பார்க்கலாம். இது வந்து பெப்பர் ஃப்ரை. ஆக்சுவலாக இந்த எல்லாத்துலேயும் வந்து அவங்க இது போட்டிருக்காங்க, இந்த காஞ்ச மிளகா. ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் ஆல்மோஸ்ட் லுக் வைஸ் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது எல்லாமே. இந்த கோச்சை பெப்பர் ஃப்ரை நல்லாவே இருக்குது. நைஸ். அடுத்தது கோச்சை காட்டு வறுவல். ஓ, இதுவும் நல்லா இருக்குது. இந்த காட்டு வறுவலும் நைஸ் 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 டேஸ்ட். தயிர் தாளிப்பு. இது வந்து தயிர் தாளிப்பா? நாட்டு மாட்டு பால் சரி சரி, நாட்டு மாட்டில் பால் பாயாசம். ரிட்டட் பாயாசம். ஓகே. தண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்துடலாம். தண்ணி குழம்பு இஸ் ஓகே. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், பட் நைஸ். செமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபினிஷிங் டச்சாக பாயாசம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாட்டு மாட்டு பால் பாயாசம், செமையா பாயாசம். நம்ம இந்த முன்னாடி தான் அந்த பஞ்சாபி தாபாவில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கோல்டாக பாயாசம் அது மாதிரி. செமையாக இருக்குது பாயாசம், செமையாக இருக்குது. அது திருப்தியாக ஃபுல்லாக சாப்பிட்டு இந்த பாயாசம் சாப்பிட்றது இது அமுதம் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச். ஸோ ஒரு கோச்சை விருதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பிடிச்சதுலேயே எனக்கு வந்து அந்த பச்சை மிளகா கோச்சக்கறி அது வந்து செமையாக இருந்துச்சு. மற்றபடி மற்ற டிஷ்ஷஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் சிமிலர்னு வைங்களேன். பட் நெவர்தலெஸ் டேஸ்ட் வாஸ் நைஸ். கடைசியில் அந்த ஃபுல்லிங்காக அந்த பாயாசம் கொடுத்துருந்தாங்க, இட்ஸ் ஆசம். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆல் டுகெதர் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு. காஸ்ட் வைஸ் வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். த ரீசன் இஸ் இது வந்து இந்த கோச்சை மீட்னால நாட்டுக்கோழியோடு இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், சிம்லர் டு மட்டனோட மீட்டுன்னு வைங்களேன். ஏன்னா அவங்க அந்த 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 கோச்சைக்கு அந்த சேவலுக்கு போடுற ஃபுட்டு எல்லாமே இட் கவுண்ட்ஸ். ஸோ அதனால தான் இது வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் கோச்சக்க மீட் டேஸ்ட் பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணணும். அதுவும் இந்த லைனில் வந்து ஸ்ரீ இருக்குது, ஈரோடு கோச்சை பிரதர்ஸ் அந்த கடை இருக்குது, அப்புறம் கார்த்தி கோச்சை இருக்குது, இந்த லைன்லேயே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ்லேயே நிறைய கடைகள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும். சூப்பரான ஃபுட். இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை ஃப்ரம் மை டேஸ்ட்.